Hi guys, good evening to you all. My voice audible? இது எல்லாருக்கும் ரைட் கைஸ். ஓகே, ஸோ டுடே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு செஷனில் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நாங்கள் ஒரு முக்கியமான செஷனில் இன்றைக்கி நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் ஏ லெவல் மாணவர்களின் நலன் கருதி 2024 மற்றும் 2025 மாணவர்களின் நலன் கருதி முழுமையாக மாணவர்களை சிறந்ததொரு பெறுபேறு எடுக்கும் வரைக்குமான ஒரு முக்கியமான ஒரு பிளானை நாங்கள் பண்ணி அதில் மாணவர்களை நாங்கள் நினைச்சிருக்கிறோம். இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் அவங்க பரீட்சையை எழுதும்போது சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு கட்டாயம் கொண்டு வரணும். அதே மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏ லெவல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். பழமை பேணுகின்ற விடயங்களை நாங்கள் தூக்கி வச்சுட்டு நாங்கள் நியூ கன்செப்டை மாணவர்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காகவும் சில விடயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுல மாணவர்கள் எதிர்காலத்துல அவங்க கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் அவங்க எழுதுகின்ற அந்த பரீட்சையில சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதா எங்களுக்கு முக்கியமான ஒரு ரைட். ஸோ மாணவர்கள் எப்படி எக்ஸாம் எழுத வேணும், என்ன மாதிரி அவங்க ஸ்கோர் பண்ண வேணும், மாணவர்கள அந்த பரீட்சைங்கிறது எவ்வாறு இருக்கும், அந்த பரீட்சையை நாங்கள் யூனிக்கா எப்படி செய்து கொள்ளலாம், அதே மாதிரி முழுமையான பிராக்டிஸ். உங்களுக்கு பரீட்சையை நாங்கள் A+ என்ற ரிசல்ட்ஸை எடுக்கிறதுக்கு நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். கடந்த காலில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற உங்களுக்கு விடயங்கள் தெரியும். WTA பொறுத்த மட்டும் நாங்கள் மிகவும் சிறந்ததொரு வழிகாட்டல், அதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்களை செஞ்சுட்டு வர மாதிரி ஏ லெவல் மாணவர்களையும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அச்சீவ்மெண்ட் செய்ய வேணும். அவங்களுக்கும் அச்சீவ்மெண்ட்களை உருவாக்க வேணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் தற்காலத்தில் நிறைய கிளாஸுக்கு போகிறாங்க, எத்தனையோ கிளாஸுக்கு போகிறாங்க, அதே மாதிரி எவ்வளோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மாணவர்கள் எக்ஸாம் ஹாலில் அவங்க எக்ஸாம் சிட் பண்ணும்போது நர்வஸாக இருக்கிறத நாங்கள் உணர்றோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு சில ஐடியாஸ் இல்லை, எப்படி எக்ஸாம் எழுதணுங்கிற சில ஐடியாஸ். இப்படியான இந்த தலைமல் நிலைகள்ல இருந்து மாணவர்களை சரியான ஒரு ஸ்டூடெண்டை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள இலகுவாக படிக்கிறதுக்கு எப்படி நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டலாம். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ், ஏ லெவல் மாணவர்களுக்கு தேவையான ப்ராக்டிஸை நாங்கள் என்ன மாதிரி கொடுக்கறது. அது அக்கவுண்டிங் சப்ஜெக்டாக இருக்கட்டும், கொமர்ஸ்ல இப்போ 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். அதாவது அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ், இந்த 3 சப்ஜெக்டும் டஃப்பான ஒரு கன்செப்ட் தான். நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது இலகுவாக இருக்கணும்னா அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்றதுங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தாரத்துக்கு நாங்கள் சரியா. இதுல நாங்க ஒரு பரீட்சை, இதுல மெயினான 2 விஷயத்த நாங்க இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதுல இருந்து அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு பேப்பர் கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு முக்கியமான செஷன் ரைட். இன்றைய செஷன் முக்கியமான செஷன். ஏன்னா எக்ஸாம் எழுத போற எந்த ஒரு மாணவனுக்கும் இந்த செஷன் கிளியரா இருக்கும். ஒரு பேப்பரை நாங்க எப்படி செய்யறது ரைட். ஒரு எல்லாருடைய இலக்கும் என்ன? எல்லாருடைய இலக்கும் நாங்க என்ன செய்யணும், A எடுக்கணும் அல்லது A+. எந்த சப்ஜெக்டை நாங்க எடுத்துக்கொண்டாலும் A அல்லது A+ எடுக்க வேண்டும் என்கிறத தவிர வேற எந்த மைண்ட் செட்டும் இருக்க மாட்டோம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிற பொழுது. ஆகவே நாங்க 3A அல்லது 3A+ நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா டாப் லெவல் ரேங்க்ல ஐலண்ட் வைட் ரேங்க்லயே நாங்க என்ன செய்யறோம், நல்ல யூனிவர்சிட்டிக்கு நம்பர் 1 யூனிவர்சிட்டிகளுக்கு நாங்க இன்டேக் பண்ண படலாம். எங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ மாணவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த A எப்படி எடுக்கிறது, A பார்ட் 1ல தங்கி இருக்குதா, பார்ட் 2ல தங்கி இருக்குதா? இப்ப எல்லாருக்கும் தெரியும், மொத்தமாக ஒரு சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் ஈவன் அக்கவுண்டிங் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு அக்கவுண்டிங் சம்பந்தமான முடிவு மற்ற சப்ஜெக்ட் மற்ற லெக்சர்ஸ்மார் வருவாங்க, சீனியர் லெக்சர்ஸ்மார் உங்களுக்கு வர இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா சொல்லியிருக்காங்க ரைட். நான் இன்னைக்கு உங்களுக்கு அக்கவுண்டிங் எப்படி இலகுவாக செய்யறது, எப்படி ஸ்கோர் பண்றது, மார்க்ஸ் நாங்க எடுக்கணும்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் ரைட். ஓகே, ஸோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்றேன். சில மாணவர்கள் WT சிலபஸ் அவங்களோட கேள்வி இருக்கு, WT சிலபஸ் படிச்சா எங்களுக்கு அக்கவுண்டிங் A லெவல்ல நாங்க 3 சப்ஜெக்ட்லையும் நாங்க திறமைப்பட எங்களோட அதாவது 3A எங்களுக்கு எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாம். அந்த கேள்விக்கு நான் கடைசியா உங்களுக்கு கட்டாயம் பதில் தர வேணும்.
ஏன்னா ஏ லெவல்ங்கிறது கொஞ்சம் டாஸ்க், பெரிய டாஸ்க். ஸோ அப்போ அந்த இடத்த போகணும்னு சொன்னால் அதுக்கு சில மாற்றங்கள் எங்களுக்கு தேவை. அதுக்கு கடும் ஹெல்ப்பாக இருக்கும் எதுன்னு சொன்னால் WIT ஹெல்ப்பாக இருக்கும். இருந்தாலும் ஏ லெவலுங்கிற அச்சீவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் நாங்கள் சில ஐடியாஸ், யூனிக்னஸ் எல்லாமே இது எங்களுக்கு தேவைப்படும். அதனால இது முக்கியமான ஒரு ஓகே கைஸ். ரைட், இப்போ நாம விஷயத்துக்குள்ள வருவோம். சரியா? இப்போ அக்கௌண்டிங் சப்ஜெக்ட், ரைட்? இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறது அக்கௌண்டிங் சப்ஜெக்ட். நாங்க எப்படி எல்லாருமே அக்கவுண்டிங் படிச்சுட்டு இருக்கிறீங்க. கணக்கீடுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நோட்ஸ் தெரியும், தியரி தெரியும், கணக்கு தெரியும். ஆனா ஒரு நல்ல கிரிட்டிக்கார ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் போகும்போது அங்க வச்சு கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா அவர் சிலபஸா படிச்சிருக்கிறார், பட் அவருக்கு சில விஷயம் எக்ஸாம் எப்படி நாங்க சிக் பண்ணணும்ங்கிறது தெரியும். ரைட், இதுல இன்னொரு ஃபன்னியான விஷயம் இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் இந்த மெயின் டாபிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸாம் போறதுங்கிறதே முக்கியமான விஷயம். ரைட், அதை நாங்கள் பிரவேசிப்போம். முக்கியமான விடயத்தை நாங்கள் பேசுவோம். ரைட், ஓகே. எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா கேக்குதா கைஸ்? எல்லாரும் கிளியரா? நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாம வந்து நான் மட்டும் பேசிட்டு இருக்கு, நீங்க வியூவர்ஸ் இல்ல. நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த சொல்லுங்க. ரைட், ஓகே. பொதுவாக அக்கவுண்டிங்கை பொறுத்த மட்டும் பார்ட் 1, ரைட், எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1ங்கிறது ஒரு பகுதி, ரைட்? ஸோ இது 50 மார்க்ஸ். ஸோ பார்ட் 2, ஸோ இதுவும் எங்களுக்கு தெரியும் 50 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து எங்களுக்கு 100 மார்க்ஸ். ரைட், 100 மார்க்ஸ். ரைட், இப்போ நான் கேட்கிறேன், பார்ட் 1 வந்து எத்தனை மார்க்ஸுக்கு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க? டோட்டல் எத்தனை மார்க்ஸ் கால்குலேஷன் நடக்கும்? இதை எத்தனை மார்க்ஸ் வரைக்கும் கொண்டு போகும்? யாருக்காவது தெரியுமா? 200 மார்க்ஸ். எல்லாருக்கும் போர்ட் விசிபிளா இருக்கா? ஓகே. அதே மாதிரி பார்ட் 2 200 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 400 மார்க்ஸ். ஏன் இப்படி மார்க்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த இடத்துல 50 மார்க்ஸ் கொடுக்கும் போது சில இடங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால 200 மார்க்ஸ் 4, அப்ப ஒரு விடயத்துக்கு அவங்க ஈவன் ஒரு எக்ஸிக்வன்ஸ் சொன்னா அதுக்கு என்ன செய்யறாங்க? 4 மார்க்ஸ் கொடுத்தாங்க சொன்னா அந்த இடத்துல 4 மார்க்ஸ் ஒரு, அப்ப 4 காரணிகள் எழுதும் போது அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுக்க இயலும் என்கிறதால இந்த 50 மார்க்ஸ் என்ன செய்யறாங்க? 200 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலா 400 மார்க்ஸ் தான் உங்களோட பேப்பர் என்ன செய்யப்படும்? பார்க்கப்படும். அது 4ஆல டிவைட் பண்ணி அது வந்து 100க்கு அலோகேட் பண்ணப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட், ஓகே. இருந்தாலும் நான் அதை சும்மா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி. இப்ப நான் முக்கியமான விஷயத்துல வரேன். இப்ப சொல்லுங்க பாருங்க, எல்லாரும் பேசணுமா? இப்ப சொல்லுங்க, நீங்க ஏ எடுக்கணும்டா, அக்கவுண்டிங் A+, எடுக்கணும்டா உங்களோட ரிசல்ட்ஸை தீர்மானிக்கிறது எது? பார்ட் 1 தீர்மானிக்குமா, பார்ட் 2 பார்ட் 1? சோ பார்ட் 1 தான் ஒரு மாணவன் ரிசல்ட்ஸை கூடுதலா என்ன செய்யும்? தீர்மானிக்கிற காரணிகளாக எது? பார்ட் 1 தான் உங்களோட ஏ ரிசல்ட்ஸை தீர்மானிக்கும். நீங்க எப்படித்தான் செஞ்சாலும் பார்ட் 2 வச்சு நீங்க என்ன செய்யலாம்? ஸ்கோர் பண்ணல. சரியா? ஆனா பார்ட் 1 நீங்க ஸ்கோர் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஏ, இப்ப நீங்க ரிசல்ட்ஸ் வந்து இப்ப ஈவன் மேக்ஸிமம் செய்தா கூட 50 மார்க்ஸ்க்குள்ள தான் இருப்பீங்க. ரைட்? சோ உங்களுக்கு எஸ் தான் ரிசல்ட்ஸ் எஸ். பார்ட் 1 நீங்க ஸ்கோர் பண்ணும்போது C-ஆ மாறலாம், B-ஆ மாறலாம், A-ஆ மாறலாம், A+ ஆக கூட மாறலாம். சரி, அப்போ உங்களுக்கு அவடத்துல A+ எடுக்கணும்டா அல்லது A ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் பார்ட் 1ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும். சரி, இது முதல்ல தெரியும். எல்லாரும் பேப்பர் கிளாஸ், சிலபஸ், அது சொல்லி எல்லாமே படிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பேப்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அடுத்த பிரேக். எவ்வளவு படிச்சுமே இல்லை, நல்ல கட்டிக்காரன் சொல்லுவாங்க சில நல்ல கட்டிக்காரன். ஆனா என்ன நடந்ததோ தெரியல, எக்ஸாம்ல கடும் ரிசல்ட்ஸ் கம்மியா வந்திருக்கு. நீங்க கூட கேள்விப்பட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ரைட்? சோ பார்ட் 1 இப்போ நாம இன்னைக்கு பார்ட் 1 சம்பந்தமான விடயத்தை பேசுவோம். பார்ட் 1ல எத்தனை கைஸ்? மொத்தமாக பார்ட் 1ல எத்தனை क्वेश्चन இருக்கு?
50 question. 50 questions. Okay. Right. 50 questions. சரி, இந்த 50 கொஸ்டின்லயும் மார்க்ஸ் அலோகேட் பண்ற சிஸ்டம் யாருக்காவது தெரியுமா? சொல்லலாம், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த 50 கொஸ்டின்ஸ்லயும் மார்க்ஸ் அலோகேட் பண்ற சிஸ்டம் யாருக்காவது தெரியும்? ப்ளீஸ், யாராவது இருந்தா சொல்லுங்க. நாம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? நாங்க ஜஸ்ட் வந்து பாடமாக்குற கிளாஸ் இல்லை, இது வந்து ப்ராக்டிகல் கிளாஸ். நான் செய்ய போறது ப்ராக்டிகல். தியரிட்டிக்கல் சும்மா பாடமாக்குறது, கணக்கு செய்யறது அதெல்லாம் சிம்பிள், ரைட்? எக்ஸாம் செய்யறது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும், அதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா மாணவர்கள்? இப்ப சொல்லுங்க, நீங்க உலகம் படிச்சுட்டு வாரீங்க தானே, இப்ப சொல்லுங்க, பார்ட் 1க்கு எப்படி மார்க் சிஸ்டம்? எனிஒன் கேன் யூ எக்ஸ்பிளைன்? யாராவது சொல்ல முடியும்? பார்ட் 1க்கு மார்க் சிஸ்டம் எப்படி பாருங்க. இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறீங்க சிலபஸ், ஆனா மார்க்ஸ் கொடுக்க அலோகேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. ஓகே, இன்றைக்காவது புரிஞ்சு கொள்ளுங்க. 1 தொடக்கம் 30 கேள்விகள், 1 தொடக்கம் 30 கேள்விகளுக்கு 120 மார்க்ஸ். சரியா? 31 தொடக்கம் 50 வரையான கேள்விகளுக்கு 80 மார்க்ஸ். டோட்டலா நாம சொன்ன 2. இது கிளியரா? இப்ப மார்க் சிஸ்டம், கெஸ் மார்க் சிஸ்டம் விளையாண்டா. சோ இடத்துல ஆக கூட மார்க்ஸ் எங்க வர போகுது? இந்த கேட்டகரியா அல்லது செகண்ட் கேட்டகரி? எந்த கேட்டகரியில வந்து மார்க்ஸ் கூடுது? ஒரு கேள்வி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து 30 கேள்விகளும் உங்களுக்கு என்ன முன்னாங்க 12. ஸோ இங்க இருக்கிற 20 கேள்விகளும் 80 மார்க்ஸ். ரைட். இப்ப இந்த எம்சிக்யூவை எப்படி செய்யறது? யாராவது சொல்லுங்க பாப்பா. இந்த எம்சிக்யூ நாம இப்ப உங்களோட கையில பேப்பர் தந்தாச்சு, ரைட்? யாரும் நோட் பண்ண போறீங்களா? நோட் பண்ண தேவைன்னா நோட் பண்ணு. ஓகே, தேவைன்னா நோட் பண்ணு, தேவைன்னா அழிச்சு போடுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து நோட் பண்ணி கொடுக்கும். நான் முக்கியமான விஷயம் இனிதான், இன்னும் போக போக முக்கியமான விடயத்துக்குள்ள போகுது. இப்போ ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டு. இப்போ நான் கேட்கிறேன், 50 கொஸ்டின்ஸையும் 50 கேள்விகளையும் எவ்வாறு செய்வது? எத்தனையா உடைச்சு செய்யணும்? எனிவன் யாராவது சொல்லுங்க. எத்தனையாக நாங்க டிவைட் பண்ணோம் எக்ஸாம் பேப்பர்ல? எத்தனையாக நாங்க டிவைட் பண்ணி செய்யணும்? எனிவன் யாராவது பேசுங்க. தெரிஞ்சா தெரியும், பேசுங்க, தெரியலன்னா சொல்லுங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஸோ எத்தனை மினிட்ஸ், அதாவது எம்சிக்கு பாட்டுக்கு டோட்டலா எங்களுக்கு தரப்படுற ஹவர்ஸ் எது? எத்தனை ஹவர்ஸ்? 3 ஹவர்ஸ். சரியா மத்தாக்கள்? 2 or 3? 2 hours. Yes, 2 hours. அதாவது 120 மினிட்ஸ். 120 மினிட்ஸ். ஓகே, ரைட். இப்ப டோட்டலா எத்தனை क्वेश्चन செய்யணும்? 120 மினிட்டுக்குள்ள எத்தனை क्वेश्चन செய்யணும்? 50 क्वेश्चन செய்யணும். எப்படி செய்ய போறீங்க? உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கிற, நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, கேள்வி செய்யறதுக்கு விடுங்க, அதெல்லாம் ஒரு யூனிக்னஸ் இல்ல. எப்படி செய்யணும்ன்றதுதான் இதுல இருக்கிற யூனிக். எக்ஸாம் பேப்பர்ல சக்சஸ் பண்றாங்க யாரு? மெத்தட், சரியான பிளானிங்கோட, டைமிங் பிராக்டிஸோட போறது. நீங்க எந்த எப்படிதான் ஒரு சின்ன தரம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்பீட் இல்லைன்னு கேள்வி. அதாவது பிளான் இருக்கணும். பிளான் அன்பிளான் பர்சன் வந்து சக்சஸ் பண்ண இயலாது. உங்களுக்கு தெரியும், திட்டமிட்டல் செய்யாம சக்சஸ் பண்ண இயலாது. ஆகவே எம்சிக்யூ வந்து நாங்க எப்படி செய்யணும்ங்கிற திட்டமிடல. ஸோ எப்படி நாங்க செய்யலாம்? நீங்க இப்ப சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன் எப்படி செய்யறேங்கிறத. இப்ப சொல்லுங்க ஏதாவது ஐடியா. எப்படி உடச்சு செய்யலாம்? எம்சிக்யூ 50 கொஸ்டின்ஸையும் எப்படி உடச்சு செய்யலாம்? பேசுங்க. வெதர் ரைட் ஆர் ராங், சரியோ புள்ளியோ, பேசுங்க. ஒருத்தருக்குமே ஐடியா இல்லை.
அப்ப நீங்க சிலபஸ் படிச்சுட்டு போறீங்க, சிலபஸை படிச்சுட்டு போறீங்க. முதலாவது யூனிட்டை படிக்கிறீங்க, ரெண்டாவது யூனிட்டை படிக்கிறீங்க, மூணாவது யூனிட்டை படிக்கிறீங்க, நாலாவது பிறகு மறந்துடும். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு திரும்ப வரும், திரும்ப என்ன இப்படி நடக்கிறதா இல்லையா? ஒரு 7வது யூனிட் போகக்குள்ள திரும்ப மறந்துடும். முன்னுக்கு இருந்ததெல்லாம் என்ன மெமரியில இருந்து அப்படியே போயிடும், மலிஞ்ச மாதிரி இருக்கும். திரும்ப அப்படி வந்து என்ன செய்யறது? கூடுதலா எதுக்கு நடக்கிறேன்னா நோட்ஸ் பதிவு நடக்கும், பிசினஸ் ஸ்டடீஸ் அதுக்கெல்லாம் கூடுதலாக நடக்கும். அப்படியே பாடமாக்கிட்டு போகும்போது திரும்ப ரிவர்ஸ் பண்ணி முதலாவது யூனிட்ல வந்து நிற்பீங்க. ஏன் மறந்துச்சு? திரும்ப ஒரு தரம் பார்ப்போம், மனசு சொல்லும் திரும்ப பார்ப்போமா அப்படின்னு சொல்லி மனசு ஓடி வந்துடுவீங்க முதலாவது யூனிட். என்ன இப்படி நடக்கிறதா இல்லையா? பொய் சொல்லக்கூடா, உண்மையே சொல்லணும். இது வந்து சைக்காலஜிக்கலா இருக்கிற பிரச்சனை, சைக்காலஜிக்கலாக இருக்கிற பிரச்சனை. ரைட், அதை சார்ட் அவுட் பண்ண இயலுமீங்களா? அதுக்கு நான் சில ஐடியா சொல்லிட்டேன். இப்போ இந்த 50 கொஸ்டின்ஸ், ரைட், 50 கொஸ்டின்ஸும் எப்படி, ரைட்? இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். ரைட், பாப்போம். அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு அக்கௌண்டிங் தெரியும். இப்போ நான் கேட்குற கேள்வி, 100 மார்க்ஸ் டோட்டல் எத்தனை மார்க்ஸ்? டோட்டல் எத்தனை மார்க்ஸ்? 100 மார்க்ஸ் தானே ஒரு பேப்பர், 100 மார்க்ஸ் தானே வரும். ரைட், இப்போ நான் கேட்குறேன், இதுல அக்கவுண்டிங் எத்தனை மார்க்ஸ்? காஸ்டிங் சைடு இருக்கு. அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் வந்து எத்தனை மார்க்ஸ்? அதே மாதிரி காஸ்டிங் சைட் எத்தனை மார்க்ஸ்? இது முதல் தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது என்ன கேள்வி? அடுத்தது, how many types of questions? Types of questions. Types of questions எத்தனை? பொதுவா எத்தனை வகையான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்க இதுக்குள்ள கொண்டு வர முடியும்? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. இவ்வளவு காலம் படிக்கிறோம், ஆனா நான் சொன்ன இந்த சின்ன விஷயங்கள் உங்களுக்கு படணும். ஸோ நீங்க சிலபஸை படிக்கிறீங்க, தியரியை படிக்கிறீங்க, ஆனா ஐடியா இல்லாம படிக்கிறீங்க. எப்படி? இப்ப நீங்க ஈவன் கிளம்புக்கு போறீங்கன்னு சொன்னா வாகனத்தை எடுத்தீங்க, போயிட்டே இருக்கிறீங்க, வாகனம் ஓட தெரியும், போயிட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க, ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம போறீங்க. எப்படி போகணும்னு தெரியாம. கரெக்ட்? நான் சொல்றேன் சரியா? இப்ப நீங்க அஸ்யூம் பண்றீங்களா? நாம எதுவுமே தெரியாம நம்ம பாட்டுல போயிட்டு இருக்கு. எங்க போறோம்ங்கிறது தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியும், போயிட்டே இருக்கு. பாதை இருக்குது, நாம வந்த வழி நம்ம போயிட்டு இருக்கோம், ஓட தெரியும் போயிட்டோம். பட் அது அல்ல. நாங்க பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி நாங்க மார்க் ஏர்ன் பண்ணணும், எப்படி நாங்க எம்சிக்யூ, நான் எம்சிக்யூ மட்டும் தான் பேசுறேன். சரியா? நான் எம்சிக்யூ மட்டும் தான் பேசுறேன். ஸோ நீங்க எப்படி செய்யணும்ங்கிற இந்த ஐடியா உங்களுக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு சிலபஸை முடிச்சு கொள்வாங்க, ஆனா எப்படியோ ஓடி கடைசியிலே சரி சிலபஸை முடிச்சு கொள்வாங்க, ஆனா பேப்பர் செய்யறதுக்கு போனா தெரியும் பேப்பர் செய்ய எப்படியும் நீங்க. இப்ப நான் வாரணி, இப்ப நான் உங்களோட கையில நான் நிறைய ப்ராக்டிஸ் தருவேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு 1 by 1 பேப்பர் எக்ஸாம் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் தருவேன். ரைட், பயப்படாதீங்க. மேக்சிமம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து உங்களை ஒரு வழி பண்ணாம போறல, மேக்சிமம் ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும். ரைட், அதுக்காக தான் களத்துல இறங்கிருக்கு. இவ்வளோ காலம் வெளியில இருக்கிற அப்படிங்களா நாங்கள் பிசிக்கல்ல நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ நாங்கள் வெளியில ஆன்லைன்லையும் நிறைய மாணவர்களுக்கு தேவை, என்ன தெரியாம இருக்கு பிள்ளைங்க. சரியா? அதால அவங்க நினைக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. நாங்களும் கேட்டுட்டோம், இனியும் கேட்க இயலாது. நிறைய பொய்களை சொல்ல வேண்டி, நிறைய பொய்கள் உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டி, அவங்க என்ன பொய் சொல்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி இதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், நாங்கள் கால ஓட்டத்தில் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். ஓகே, எங்களோட நோக்கம் பிறரை வந்து மட்டம் தட்டுறதில்ல. உங்களை என்ன எங்களுக்கு தேவை, உங்களை சரியான ஒரு முறை வழிகாட்டல கொண்டு, அவ்வளவு. வேற யாரை பத்தி நமக்கு சிந்தனை இல்லை. ரைட், ஓகே. இப்ப நான் 1 தொடக்கம் சும்மா உதாரணத்துக்கு போன எக்ஸாம்பிள். ரைட், இப்ப சரிங்க, இப்ப 12 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு நாலேஜ் வந்துட்டு 1 தொடக்கம் 30 வகையான கேள்விகள், எழுதுகிற கேள்விகள் அல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 1 தொடக்கம் 30 வரையான கேள்விகள், 1 to 30. ரைட், இது வந்து ஜஸ்ட் சரிபுலை,
அதாவது இலக்கங்களை சுவிச் பண்ணணும். 31 தொடக்கம் 50 வரையான கேள்விகள் எழுதுற பாடெல்லாம் வரும். எழுதுறதெல்லாம் அதுக்குள்ளதான் நாங்கள் எழுத பண்ணிடுவோம். சரியா? ஓகே. இப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல இப்போ உதாரணத்துக்கு நான் 12 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தந்தேன்னு சொன்னா, இந்த 12 கொஸ்டின்ஸையும் நீங்க எப்படி செய்வீங்க? மாறி மாறி இருக்கும், எல்லா யூனிட்டும் இதுக்குள்ள வந்துருக்கு. இப்ப இந்த 12 கொஸ்டின்ஸையும் நீங்க எப்படி செய்வீங்க? யாராவது பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுங்க. தெரியாத தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பேசுங்க. எம்சிக்கு பத்தி நான் பாட்டோ பத்தி பேசல. முதல்ல எம்சிக்கு பிரச்சனையை முடிப்போம். உங்களுக்கு எம்சிக்கு தரோவாகணும். நீங்க எம்சிக்கு எப்படி செய்யற பிளான் வரணும், அப்பதான் செய்யலாம். படிக்கிறது லேசி. ஒரு நாளைக்குள்ள முதலாவது யூனிட்டை முடிச்சு அவ்வளவு தரவாயிருது. அது ஒரு மீட்டர் விஷயம் இங்க இருக்கு. எப்படி பேப்பரை செய்யறது, பேப்பர் டெக்னிக் எப்படி, பேப்பர் எப்படி நாங்க செய்யணும், இதுதான் டெக்னிக். இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை தந்தா நீங்க 1 by 1 செஞ்சு அப்படித்தானே? அப்படித்தானே? ஒரு பேப்பரை தந்தா கையில எம்சிக்கு பேப்பர் எக்ஸாம் உள்ள வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? 1 by 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் செஞ்சுட்டு போகும். அப்படித்தானே? வேற ஏதாவது ஐடியா? தெரிஞ்ச பெஸ்ட் செஞ்சோட்டு அடுத்தது நெக்ஸ்ட் தெரியாத மாதிரி கொஞ்சம். ஓகே ஓகே ரைட் குட். தெரிஞ்சதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு அப்புறம் நாங்க தெரியாது எது தெரிஞ்சது எது தெரியாது. நோட்ஸ் பார்க்குதியா, பார்க்குதியா? இப்போ நமக்கு நல்ல கொஞ்சம் செய்யலாம் அந்த யூனிட்டை கொஞ்சம் டக்குன்னு செஞ்சோம்னா டைம் மிச்சமாகும். இப்போ தெரியாது செஞ்சுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தெரிஞ்சதை டக்குன்னு நம்ம வந்து செய்யலாம்னு தோன்றது செஞ்சு விட்டு. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க செஞ்சுட்டு தெரியாத பிறகு செய்யறது. வெரி குட். அதாவது நாங்க தெரியாத ஃபர்ஸ்ட்டுக்கு நாம செய்யறத விட்டுட்டு தெரிஞ்சதை நாங்க செஞ்சு பிறகு தெரியாது. ஓகே, அது ஒரு வே. வேற ஏதாவது ஐடியாஸ் சொல்லலாம்? பென்சில்ல மார்க் பண்ணி கொஸ்டின்ஸ் சரியா ரீட் பண்ணி, அதாவது பேப்பர் செய்யும் போது பென்சிலால நாங்க மார்க் பண்ணி கொஸ்டின்ஸை சரியா ரீட் பண்ணி நாங்க செய்யறது. ஓகே குட், அது அவர் ஐடியா. ஓகே குட். வேற ஏதாவது? இதுல எந்த கேள்விக்கு குறைய டைம் எடுக்குதோ அந்த கேள்வி முதல்ல. எந்த கேள்விக்கு குறைய டைம் எடுக்குதோ அந்த கேள்வி முதல்ல. ஓகே, வெரி குட். வேற நிறைய ஐடியாஸ் உங்களுக்குள்ள இருக்கு, வந்துட்டு இருக்கு மெதுவா. சொல்லுங்க. எனி டெக்னிக்ஸ்? இந்த 12 கேள்வி செய்ய போற மாட்டா எப்படி நீங்க செய்யலாம்? நோட்ஸ் கேள்வி ஓகே, வெரி குட். நோட்ஸ் கேள்வி செய்துட்டு அப்புறம் நாங்க வெரி குட், நல்ல ஐடியா. வேற ஏதாவது? அதாவது 12வது கேள்வியில எப்படிமா 12வது கேள்வியில செஞ்சு, அதாவது கஷ்டத்துல இருந்து லேசி பண்ணோம்னா முன்னுக்கு முடிஞ்சிடும். கஷ்டத்துல இருந்து லேசிக்கு போறது அப்படி சொல்றீங்களா? ஆமாம் சார். அப்ப டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே, வெரி குட். அவர் ஒரு ஐடியா. சரி, ஓகே. சரி, எல்லாருக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஆனா இது முழுமையில் நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பாடம் நீங்க வச்சுக்கணும். ஆனா இன்னும் அதை முழுமைப்படுத்த வேண்டும். அப்பதான் நாம சரியா செய்யலாம். எக்ஸாம் பேப்பரை சரியா செய்யலாம். எம்சிக்கு சரியா 50 மார்க்ஸ் எழுதுன்னா அந்த டைமுக்குள்ள நிறைய பேருக்கு வர பிரச்சனை. அக்கௌண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு வர பிரச்சனை. டைம் கட்டும் பெர்ஃபெக்டான நல்ல நாங்களே சொல்லுவோம் பிரில்லியன்ட் பர்சன் அவன் செய்வான், அந்த பிள்ளை செய்யும். ஓகே. ஆனா எக்ஸாம் ஹால்ல செய்யக்குள்ள கேட்டா ஃபீட்பேக் கேட்டா செய்யல மச்சான் செய்யல. ஏன் அப்பா செய்யல? டைம் போதாடா, கொஞ்சம் டைம் போச்சு. இப்படி நம்ம நிறையவே கேட்டுருக்கோம். அப்படித்தானே? வர இஷ்யூ கைஸ். நான் நிறைய விஷயம் நான் முதல்ல முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் பண்ணியான சில விஷயங்கள் சொல்ல போறேன். என்ன இது நடக்குது அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் படிக்கிறது இல்லை,
நாம பெர்ஃபெக்டா இருக்கணும் முதல்ல படிக்கிறதுக்கு முதல்ல, ரைட்? அப்பதான் படிக்கலாம். படிக்கிற சின்ன விஷயம், பெர்ஃபெக்ட் முக்கியம். நாம அன்பிளான் பர்சனே இருக்கணும் பிளானிங் லைஃப், ரைட்? எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன், நல்லா கேள்வி, ரைட்? ஒரு என்சிக்கு பேப்பரை 3 உடைக்கும். எத்தனையா உடைக்கும்? 3 சார். 50 கொஸ்டின்ஸை 3 உடைச்சா எத்தனை வரும் சொல்லுங்க? எத்தனை வரும்? சும்மா அண்ணலவா? 13, ரைட்? அப்படியா? 15, 45, so 16 questions ஏதோ. ஓகே, ரைட். ஓகே, ஏதோ சம்திங் லைக் திஸ். ஓகே, இப்ப அதை எப்படி உடைக்கிற? 17 உடைக்கிறது இல்ல எப்படி உடைக்கிற இந்த பிரச்சனை, ரைட்? ஸோ எப்படி உடைக்கிறேங்கிறத சொல்லுங்க. எம்சிக்கு வந்து எப்படி மூணா உடைக்க போறோம், எப்படி உடைக்கிறது சொல்றேன். சரி, இன்னொரு கேள்வி நான் கேட்டேன், அதுக்கு நீங்க ஒருத்தர ஆன்சர் பண்ணல. அக்கவுண்டிங்ல அக்கவுண்ட்ஸ் வந்து எத்தனை மார்க், போஸ்டிங் எத்தனை மார்க், அது இன்னொருத்தர சொல்லல. அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேணும், சரியா? ரைட். அதாவது அக்கவுண்ட்ஸ்ல 60 மார்க்ஸ் அக்கவுண்டிங் பார்ட்ல கேள்வி, பார்ட் 1 பார்ட் ரெண்டும் சேர்த்து 40 மார்க்ஸ் போஸ்டிங். சார் போஸ்டிங் என்ன? காஸ்டிங் சைட்ல வரும். காஸ்டிங்னா கிரே கணக்கீடு சம்பந்தமான கேள்வி. கிரே கணக்கீடு சம்பந்தமான கேள்விகள் 40 மார்க்ஸ் கேள்வி தொகுப்பு. நிறைய பிள்ளைகளுக்கு அது தெரியும், 40 மார்க்ஸ் என்கிறது அதை பத்தி யோசி ஐடியாவே இல்லை. எல்லாமே கோர்ஸ் கேள்விதானோ ரெண்டு ஸ்டூடெண்ட் நீரா ப்ராக்டிஸ் பண்றல கோஸ்டிங் சைட்டை விட்டுருவாங்க, ரைட்? ஆகவே இந்த 40 மார்க்ஸ் 60 மார்க்ஸ். அப்ப அக்கவுண்டிங் சைட்ல இது வந்து நிதி கணக்கீடு சம்பந்தமான இது கிரே கணக்கீடு சம்பந்தம். கிரே பாருங்க, ஒரு பேப்பர் எப்படி டிசைன் பண்ணிக்க, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் சேர்த்து 60 மார்க்ஸ் அக்கவுண்டிங்ல வரும், 40 மார்க்ஸ் போஸ்டிங் சைட்ல வரும். ஒரு மாணவன் அக்கவுண்ட்ஸ்ல போக்கஸ் பண்றாருன்னா போஸ்டிங்கை மிஸ் பண்ணிடுவார். போஸ்டிங் சைட்ல போக்கஸ் பண்றாங்கன்னு சொன்னா அதை அக்கவுண்டிங் சைட்ல விட்டு யாரு ரெண்டையுமே சரியா கொண்டு போறாங்களோ அவர் தான் அந்த வின்னர். அவரை தான் வந்து என்ன எல்லாருமே எதிர்பார்க்கும் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஸ்டூடெண்டா தான் இருக்கு. இனி வந்து மறக்க மாட்டாரு. இல்லை சார், கிளியர் தானே? ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு நான் கேள்விகள் சம்பந்தமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எம்சிக்குள்ள 1/30க்கு எத்தனை மார்க்ஸ், 31/50க்கு எத்தனை மார்க்ஸ்ங்கிற விஷயம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கவுண்டிங் சைட்ல எத்தனை மார்க்ஸ் வரும், அதே மாதிரி கோஸ்டிங் சைட்ல வந்து கிரே கணக்கீட்டுல நிதி கணக்கீட்டுல 60 மார்க்ஸும், கிரே கணக்கீட்டுல 40 மார்க்ஸ். இது ஒரு பேப்பர், ஃபுல் செட் ஆஃப் பேப்பர்ல இருக்கிற மார்க்ஸ் அலோகேஷன் சிஸ்டம், ரைட்? இப்போ நம்ம விஷயத்துக்கு ரைட். இது உங்களுக்கு நான் சும்மா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க படிக்கிறீங்க, ஆனா மார்க்ஸ் என்னென்ன, கேள்வி என்னென்ன ஒன்றுமே தெரியாது. ஆனா அது முழுமை புரிதலோட படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரைட்? ஓகே. இப்ப நான் கேள்வி 50ஐயும் பிரிக்கிறேன். மொத்தம் 50 questions, ரைட்? இதுல முதல் 20 கேள்விகள், 20 questions, 15 questions, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட, ரைட்? 15 questions. ஸோ டோட்டல் ஆல் டுகெதர் எத்தனை? டோட்டல் எத்தனை? 50. நீங்க சொன்னீங்க 17 பிரிச்ச மட்டும் ஓகே. அப்படி முதலாவது நான் சொல்ல போற பகுதி 20, ஆல்மோஸ்ட் 21, 20, 19 அப்படி மட்டும் இருக்கும். அடுத்த பார்ட் நான் சொல்ல போற அடுத்த பார்ட் 15 கொஸ்டின் போட அடுத்த பார்ட் 15 கொஸ்டின். ஓகே, முதலாவது 20 கொஸ்டின்ஸ் சில ஒருத்தர் சொன்னீங்க நினைக்கிறேன், எதை செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னும்போது ஒருத்தர் சொன்னீங்க நோட்ஸை செய்யணும் சார், சொன்னீங்களா இல்லையா? நோட்ஸ் பகுதியில் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். அதாவது உங்களை ஒட்டுமொத்த 50 மார்க்ஸுக்குரிய பகுதியிலும், சரி 50 மார்க்ஸுக்குரிய பகுதியிலும்
இந்த தனியை, அதாவது எழுதுறவையில மட்டும் எந்த கணக்கு பகுதியும் அதுக்குள்ள இருக்க சொல்றது விளங்குற எல்லாருக்கும். வெறும் எழுத்து மட்டும் சரிவிலை கூடுறது அல்லது ஷோர்ட்ல எழுதுறது அல்லது நாம டிக் போடுறது, அதாவது ஜஸ்ட் ஃபார் ஆன்சர், அது நோட்ஸ்ல தான், நோட்ஸ் கல்வியா தான் இருக்கு. சரி, எல்கேஎஸ் சிலபாரஸ் நியமங்கள்ல கேட்டிருப்பாங்க. அப்படியான கேள்விகள் 20. அது மிக இலகுவான பகுதி, மிக இலகுவான, மிக இலகுவான. கிளியரா கைஸ்? அப்போ உங்களோட பேப்பர்ல ஒரு ஆல்மோஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? எம்சிக்யூ பேப்பர்ல 20 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அன்னலவா, ஜஸ்ட் ஈஸி. அதாவது கணக்கே இருக்காது, கால்குலேஷன், வித்வுட் கால்குலேஷன், ரைட்? ஒன்லி மென்ஷன் என்ன? நோட்ஸ். நோட்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நோட்ஸ் எழுதுறது, ஜஸ்ட் எழுதுறது. அது எந்த யூனிட்டுக்குள்ளேயும் இருக்கு, ஜஸ்ட் எழுதுறது மட்டும். அது வெரி சிம்பிள். நம்ம ஃபுல்லா தியரிட்டிக்கலா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி இருந்தால், தியரிங்கிறது எங்களுக்கு கிளியர்னு சொன்னா இந்த 20 மார்க்ஸ்ங்கிறது கிளியர். நம்ம டைமிங் ப்ராக்டிஸுக்கு போகல, நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்த டைமிங் ப்ராக்டிஸ் போகும். மிக இலகுவான. ரெண்டாவது மிடில் கொஸ்டின்ஸ். அது வந்து என்ன சொல்றது, கால்குலேஷன் பார்ட்ல லோ லெவல்ல இருக்கும், சின்ன சின்ன கால்குலேஷன் பார்ட்டா இருக்கும், ரைட்? நடுத்தர, நடுநிலை கொஸ்டின், நடுநிலையான கேள்வி. இந்த நடுநிலையான கேள்விகள் என்று சொல்றது டஃப்பான கேள்விகள் இல்லாத கேள்வி. அதை எதுன்னு சொல்றது, எது டஃப், எது நார்மலா வரக்கூடிய கேள்வி. அடுத்தது சிக்கலான கேள்வி, சிக்கலான. மூணாவது வகை கொஸ்டின்ஸ் எப்படின்னா சிக்கலானது, டைம் வேஸ்ட் கொண்டு வரது. நான் சொல்றது விளங்கிட்டா? கொஸ்டின்ஸ் பிரிச்சது விளங்கிட்டா? 50 கேள்விகளையும் எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? மிஸ் பண்ண போடா. நான் சொல்றது எம்சிக்யூ நீங்க உங்களுக்கு தெரியும், எம்சிக்யூ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது மிக இலகுவான பகுதி இது எப்படி இருக்கு, தனியே நோட்ஸ் பகுதி. அடுத்தது நடுநிலை கொஸ்டின்ஸ், ரைட்? மிடில் லெவல் கொஸ்டின் சொல்லுவோம். இந்த மிடில் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து சின்ன சின்ன கேள்வி பகுதிகளாக அதை எந்தெந்த யூனிட்னு சொல்லுவோம். அடுத்தது சிக்கலான, நேர விரையக்கூடிய பகுதி. இப்படி 3 விதமாக எம்சிக்யூ நாங்கள் செய்யலாம், டிவைட் பண்ணி கொள்வோம். இஸ் இட் கிளியர்? பாருங்க, எம்சிக்யூல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நாங்க எம்சிக்யூல சும்மா வெறுமனை பேசுறோம், ஆனா எம்சிக்யூல எந்தெந்த கேள்வி, எத்தனை எது வரைக்கும் பிரிச்சு எவ்வளவு விஷயத்தை பார்க்கணும். எம்சிக்யூ, ரைட்? இப்ப இந்த இலகுவான பகுதி சரியா அனைத்து அலகுகளையும் உள்ளடக்கும், அனைத்து அலகுகளையும் உள்ளடக்கும். இது உள்ளடக்கும். ஏனென்னா நோட்ஸ் பகுதி தானே, தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும், சரியா? அப்ப எல்லா யூனிட்ல இருந்து அதுலயும் சில சில யூனிட் இருக்கு. நான் இப்ப சொல்லி தர மாட்டேன், எல்லா டெக்னிக்கையும் மட்டும் சொல்லி தரேன், சரியா? அந்தந்த டைம்ல சொல்லி அந்த அனைத்து யூனிட்லையும் எது எம்சிக்யூல கூடுதலான கேள்வி வரும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி தருவோம். அதெல்லாம் ட்ரிக்ஸ் தான், அதெல்லாம் உங்களுக்கு சீக்ரெட். அது அந்த கிளாஸுக்கு வாரவங்களுக்கு மட்டும் அது சொல்லி தரும், அடுத்த சொல்லி தரும், சரியா? இதெல்லாம் பேப்பர் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? சும்மா இல்லை, ரைட்? அடுத்தது வரும் மிடில் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கு, சிக்கலான பகுதிக்குள்ள வரும். சிக்கலான பகுதி, ரைட்? இந்த சிக்கலான பகுதிக்குள்ள நீங்க எதை எடுக்கணும்னா, அதாவது நேர விரயத்துக்குரிய பகுதிகள். என்னென்ன யூனிட் நேர விரயத்துக்குரிய யூனிட்டை சொல்லுங்க கவுண்டிங். கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்பெனி, ரைட், குட். கம்பெனி. நெக்ஸ்ட் பங்குடைமை, மூலதன கணக்கு. பங்குடைமை, சந்தா. ஓகே. சந்தா கணக்கு சொல்ல, சந்தா கணக்குன்னு சொல்ல போடா. இது ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. சந்தா கணக்கு இல்லை, லாப நோக்கு மட்டும் இருக்கு, சரியா?
நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், NPO, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற நிறுவனங்கள். ரைட், வேற டைம் நேர விரயத்தை கொண்டு வர வலுத்திருத்தம். வலுத்திருத்தம் சிம்பிளான பிரச்சனை. நாம தான் அதை பெரிய பிரச்சனையா வச்சோம். சரியா, வலுத்திருத்தம் கஷ்டமா? யாராவது சரி, இலாவச்சீராக்கம் அந்த இது வருது கணக்கினை கூட்டுத்தீரா வங்கி கணக்குன கூட்ட சொல்லிட்டாமா? இல்ல சார், லாபச்சீராக்கம் வருது கட்டுப்பாட்டு கணக்குல வார்த்தை சொல்றீங்களா, இல்ல வலுத்திருத்தத்துல சொல்றீங்களா? கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கட்டும். ரைட், அதெல்லாம் வந்து சிம்பிளான क्वेश्चन. ரைட், அதெல்லாம் சிம்பிளானது. அதெல்லாம் வந்து டஃப் क्वेश्चनக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். நாம அதுல சரியா பிராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஓகே. நீங்க சரியா பிராக்டிஸ் எடுங்க, அப்புறம் ஓகே அதை நான் சொல்லி தருவேன் எப்படி பிராக்டிஸ் எடுக்கணும், என்ன டெக்னிக்ஸ் இருக்கு உள்ளுக்கு. கட்டுப்பாட்டு கணக்குல எப்படி செய்யறது, கட்டுப்பாட்டு கணக்குல இணக்க கூட்ட நாங்க எப்படி அப்படியே மாத்தினா சீராக்க கூட்டா மாத்திர எப்படி, சீராக்க கூட்டா இணக்க கூட்டா மாத்திர எப்படி, எல்லாம் சொல்லி தருவேன் டெக்னிக்ஸ். ரைட், இப்ப மத்த அதெல்லாம் சின்ன சின்ன பகுதி. ரைட், இருக்கு கம்பெனி, பங்குடைமை, NPO. ரைட், வேற கேஷ் ஃப்ளோ. ரைட், அது கம்பெனிக்குள்ள இருக்கிறது. எம்சிக்குள்ள அதெல்லாம் பெரிய பார்ட் அதுக்குள்ள வராது. எம்சிக்குள்ள அப்படி இல்லை, அது பார்ட் 2 நீங்க என்ன சொல்றது. ரைட், நான் எம்சிக்குள்ள டஃப் எம்சிக்கு எதுங்கிறத சொல்றேன். எந்தெந்த யூனிட்டுக்குள்ள டஃப் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனிக்குள்ள டஃப் கொடுக்கலாம், பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் டஃப். அதுக்குள்ளேயும் ட்ரிக்ஸ் இருக்கு, அதையும் சொல்லி தருவேன். இப்ப இல்ல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்பதான் உங்களுக்கு ஒப்பன்டா விளங்க. ரைட், இன்னும் இருக்கு கிளாஸ் போக நிறைய விஷயம் சொல்லுங்க. NPO, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், காசு பாய்ச்சல். ரைட், அதே மாதிரி உங்களுக்கு CVP அனலைஸ், CVP லாப கணக்கு வீதம் கணிக்கிறது. சரியா, எல்லைக்குரிய வந்து CVP. ரைட், அப்ப பாருங்க, கம்பெனி, பங்குடைமை, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தந்தாதான், நீங்க கேட்டதான் தந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, காசு பாய்ச்சல் கூட்டு இந்த கோஸ்ட், இதாவது அக்கௌண்டிங் சைட்ல இருக்கிற கஷ்டமான போது. அதாவது கஷ்டம்டா முழுமையான கஷ்டம் இல்லை, நேர விரயத்தை ஏற்படுத்தும். நேர விரயத்தை அதுதான் சிக்கலான பதில் சொன்னது, நேர விரயத்தை ஏற்படுத்தும் சொல்ல கஷ்டம் இல்லை, படிச்சாலே. அதே மாதிரி CVP நேர விரயத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த யூனிட் தவிர்ந்த ஏனைய யூனிட் எல்லாம் என்ன பகுதிக்குள்ள வரும்? அப்ப இந்த தேர்ட் லெவல் क्वेश्चंस, மூன்றாம் நிலை அழகு தவிர்ந்தது இந்த மூன்றாம் நிலை அழகு, இந்த கம்பெனி, பங்குடைமை, NPO, காசு பாய்ச்சல் கூட்டு, CVP அனலைஸ், அதாவது எல்லைக்கிரேவி வார பகுதிகள், இதெல்லாம் தவிர்ந்த பகுதிகள் எல்லாம் எங்க வரும்? நிலை क्वेश्चंस. நடுநிலை கணக்குகள், நடுநிலை பகுதிகளுக்குள்ள மைக்கம் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நடுநிலை பகுதிகளுக்குள்ள வரும். ஓகேவா, நடுநிலை பகுதி. அப்ப எந்த யூனிட் தவிர்ந்தது? கம்பெனி, பங்குடைமை, NPO, காசு பாய்ச்சல் கூட்டு, CVP அனலைஸ் எல்லாம் தவிர்ந்தது கணக்கு பகுதி, இலகுவான கணக்கு பகுதிகள் மற்றும் என்ன அதுல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாமே எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இலகுவாக தொகுக்கப்படுற பகுதிகளாக இருக்கும். ஓகேயா, சரி. இப்போ என் மைக்கை எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். கேட்கும் போது பேசுங்க, அப்புறம் மைக்கை மியூட் பண்ணுங்க. ஓகே, சரி. அப்ப இப்போ உங்களுக்கு MCQ நாங்க எப்படி பிரிச்சு செய்யணுங்கிற ஐடியா வந்துதான், எப்படி பிரிக்கலாம்ங்கிற ஐடியா வந்துதான். வெறும் எழுத்து பகுதி, கணக்கு இல்லாதது, கடினமான பகுதிகள். அப்ப அது தவிர்ந்த அனைத்து யூனிட்டும் இலகுவான பகுதி. ஜஸ்ட் இதுல 15 क्वेश्चन, இதுல 15, இதுல 20. ஏன் போட்டிக்கிறாங்கன்னா உங்களை ஸ்கோர் பண்ண வைக்கணும், மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்காக தான் அதுல கொஞ்சம் கூட கொடுக்கும். சரியா, இப்ப டைம் அலோகேஷனுக்குள்ள போகும். ரைட், இப்ப டைம் அலோகேஷனுக்குள்ள வந்தோம்னா மொத்தம் எத்தனை நிமிடங்கள்? 120. எப்படி அலோகேட் பண்ண முடியும் சொல்லுங்க, எனிவன் யாராவது சொல்லுங்க.
எப்படி டைம் அலோகேஷன் செய்ய போகுது? எனிவன்? 40 பிரிச்சு 40. அப்ப இதுக்கு 40. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு எத்தனை நிமிஷம் கொடுக்க போகும்? சொல்லுங்க, ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை நிமிஷம் கொடுக்க? அப்படி கொடுத்தீங்கன்னு டைம் அலோகேஷன் போல. நான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள போகல, அக்கௌண்ட்ஸுக்குள்ள போகல. அக்கௌண்ட்ஸுக்குள்ள இருக்கிற எம்சிக்கு மட்டும்தான் பேசுது. அதுலேயே நிறைய விஷயம் இருக்கு. நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, எப்படி பேப்பர் செய்யறாங்கன்னு தெரியும். டெக்னிக் இல்லை, ஐடியா இல்லை. சும்மா போகிற பேப்பர் எடுக்கிற 7 மணி நேரம் ஒரு 30 கேள்வி செய்யற வரவழி அடிப்பாங்க, அவ்வளவுதான். கேட்டா டைம் இல்லை, கஷ்டம். பேப்பர் கொஞ்சம் டஃப், எல்லாரும் இதே ரைட். ஓகே, இப்போ நம்ம டைம் அலோகேஷனுக்குள்ள வரும். டைம் அலோகேஷனுக்குள்ள வந்தோம்னா பாருங்க, சிம்பிளா நாம செய்யலாம். மொத்தம் 120 நிமிடங்கள், சரியா? மொத்தம் 120 நிமிடங்கள். அதுல முதலாவது செய்ய வேண்டிய பகுதி எப்படி? இந்த நோட்ஸ் பகுதி. சரி, இப்ப நீங்க பேப்பரை உங்களுக்கு தந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த பேப்பரை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லணும்? எதை செஞ்சுட்டு வரணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு A to Z எதை செஞ்சுட்டு வரணும்? முதலாவது நீங்க செய்யற கேள்வி எதுன்னா, இந்த 20 கேள்விகளையும் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு முடிச்சிடும், எண்டு வரைக்கும் வந்து முடிச்சிடும். நான் சொல்ற விளங்குதா? முதலாவது கேள்வியை பாக்குறீங்க, நோட்ஸ் பகுதி, அப்ப அதை செய்யுங்க. 2வது பகுதியை பாக்குறீங்க, கணக்கெட்டு சமன்பாட்டு ஒரு கேள்வி விடும், அதை விடுவீங்க. அடுத்தது 3வது கேள்வி பாக்குறீங்க, நோட்ஸ் பகுதி, அதை செய்வீங்க. இப்படி நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டு வருவீங்க. அப்புறம் A to Z 1 to 50 வரைக்கும், 50 வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க? கேள்வி செஞ்சுட்டு வர போறீங்க. எதை மட்டும் செஞ்சுட்டு வர போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது இலகுவான பகுதி, சரியா? ஆனா இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க சும்மா வெறுமனே அப்படி செஞ்சுட்டு வரக்கூடாது. நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம். இப்ப இவருக்கு அடையாளம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இவரை தான் நாம செய்ய தூங்குவோம், சரியா? இவரை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய தூங்குவோம், ஆகவே அவருக்கு அடையாளம் தேவை. இந்த மிடில் லெவல் கொஸ்டின்ஸ் வந்தா ஒரு அடையாளம், நீங்க ஒரு அடையாளத்தை கொடுங்க. இப்போ ஈவன் ஸ்டார்மா, இதுக்கு ஒரு பிளஸ் அடையாளம், ஏதோ ஒரு அடையாளம், அல்லது இதுக்கு சின்ன குட்டி வட்டம், இதுக்கு ஒரு முக்கோணம், ஏதாவது ஒரு அடையாளத்தை என்ன செய்யுங்க. அப்ப கேள்வி நீங்க வாசிச்சு, முதலாவது கேள்வியை பாக்குறீங்க, நோட்ஸ் கேள்வி, அதை செஞ்சிருவீங்க. 2வது கேள்வியை பாக்குறீங்க, கணக்கெட்டு சமன்பாடு, எந்த அடையாளத்தை கொடுப்பீங்க? அதை இப்பவே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும், சரியா? நாம எம்சிக்யூ செய்ய வலிக்கிட்டோம்னா என்ன அடையாளத்தை கொடுக்குறதுக்கு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். சோ எந்த அடையாளம் கொடுப்பீங்க? மிடில் லெவல் கொஸ்டினுக்கு ஈவன் ஏதோ ஒரு அடையாளம், ஸ்டார் மார்க்கா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதோ தோணுதோ அது. 3வது கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க, கம்பெனில ஒரு கேள்வி கிடைக்குது, அது என்ன கொஸ்டின்ஸ் வகைக்குள்ள வரும்? கிரிட்டிக்கல் கொஸ்டின், ரைட்? 3வது வகை கொஸ்டின்ஸ்குள்ள வரும். அப்ப நீங்க அந்த டைம் நினைச்சுக்கணும், அதுக்குரிய அடையாளத்தை கொடுக்கும். இப்படி நீங்க A to Z 1 தொடக்கம் 50 வரையான கேள்விகளை செய்யும் போது நீங்க இலகுவான கேள்வி 20ஐயும் செய்ய வேணும். அதே நேரத்துல நீங்க அந்த அடையாளங்களை கொடுக்கணும். அப்ப 50வது கேள்வி கிட்ட போன உடனே நீங்க எதை செஞ்சிருவீங்க? ஃபர்ஸ்ட் எதை செஞ்சு முடிச்சிருவீங்க? ஃபர்ஸ்ட் எதை முடிச்சு இலகுவான பகுதியை முடிச்சிருவீங்க. அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். என்ன 20 மார்க்ஸ் வந்துட்டு 20 மார்க்ஸ், சரியா? இப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்க மாட்டேன், ஏன்னா நாம இன்னும் இப்படி யோசிப்போம். நீங்க நல்லா படிச்சுட்டீங்க, எல்லா பேப்பர் கிளாஸும் படிச்சு முடிச்சுட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேப்பர் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பேசுற விஷயம் தான் இது. முதலாவது இந்த 20 மார்க்ஸ் கேள்வி வந்து, இப்ப நீங்க அதுக்குள்ள இன்னொரு வேலையும் செஞ்சுட்டு வந்தீங்க. என்ன வேலை செஞ்சீங்க? கேள்வி 20ஐயும் செஞ்சுட்டு வரும்போது நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? ப்ராப்பரா பழகும், சரியா? அடுத்தது என்ன? மிடில் லெவல் கொஸ்டின்ஸையும் கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸையும் நீங்க அடையாளப்படுத்திடுவீங்களா இல்லையா? ஒன் ஷாட்ல ஒன் டைம் போகக்குள்ள பேசுங்க, அடையாளப்படுத்திடுவீங்களா இல்லையா?
ஏன் அடையாளப்படுத்துறீங்க? இதால கிடைக்கிற நன்மை என்ன? ஆபம் இப்ப யார் சொல்லுங்க, இந்த அடையாளப்படுத்தல் செய்யறதுக்கு நன்மை அவன் யாராவது சொல்லுங்க. திருப்பி வாசித்து கண்டுபிடிக்க திருப்பி பண்ணது திரும்ப வாசிக்க தேவையில்ல. நாங்க ரெண்டாவது செய்ய போற கொஸ்டின் இது மிடில் லெவல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சு A to Z முடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த மிடில் லெவல் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப வாசிக்க தேவையில்ல. அங்கதான் டைம் வேஸ்ட் பண்றீங்க. புரிஞ்சுதா? அப்ப எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க? கேள்வியை என்ன கேள்வி என்று அடையாளப்படுத்துறதுக்கு வாசிப்பீங்க பாரு, அவடத்தை தான் என்ன செய்றீங்க? டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இப்ப கிளியரா? அப்ப அந்த டைம் வேஸ்ட் நாம விளைக்கிறோம், அதை நாம சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப திரும்ப வாசிக்கணுமா? பேசுங்க. திரும்ப வாசிக்கணும்? வாசிக்க தேவையில்லை. எங்களை அடையாளத்தை பார்த்த உடனே புரிஞ்சு வட்டம் ரைட் சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் நாம செய்யுது. 4வது கொஸ்டின், 7வது கொஸ்டின், 12வது கொஸ்டின் கட கட கடந்து எங்க வரைக்கும் போயிடலாம். திரும்ப திரும்ப எங்க வரைக்கும் போயிடும்? 50 வரைக்கும் போகும், எண்ட் வரைக்கும் போகும். செகண்ட் ரவுண்ட் போகும்போது இந்த 15 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு முடிஞ்சு. ஸோ 20 மார்க்ஸ், 15 மார்க்ஸ். எத்தனை மார்க்ஸ் வந்துடும் செகண்ட் ட்ரிப்ல? 35 மார்க்ஸ் வரும். 35 மார்க்ஸ்னா நீங்க ஓகே நடத்து. நீங்க பிஏ தாண்டுறீங்க, பி ரிசல்ட் தாண்டிட்டீங்கன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 70 சம்டைம்ஸ் 75 கூட நீங்க வந்துடலாம். பார்ட் 2ல 40 எடுத்தா போதும், 75 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். ஏ ரிசல்ட் அப்பவே எடுத்துருப்பீங்க. பார்ட் 2ல 40 எடுத்தாலே போதும், 35 ஓகே, 75 ஏ ரைட். திரும்ப நீங்க வரும்போது எது மட்டும் பேலன்ஸ் இருக்கும் செய்யாம? மூணாவது ரவுண்ட் வரும்போது எது மட்டும் பேலன்ஸ் இருக்கும்? ஃபைனல், அதாவது கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் மட்டும், டைம் வேஸ்ட் கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரியா? அப்ப அதை மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்? இருக்கிற டைமுக்குள்ள அதை செய்ய போகணும். எங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதை நாங்கள் செஞ்சு முடிக்கணும். சரியா? 15 கேள்வி செய்யலாம், அல்லது 10 கேள்வி தான் செய்ய டைம் வரும், அல்லது 8 கேள்வி தான் செய்ய டைம் வரும். 35க்கு அங்கால ஒரு 5 வந்தாலும் நம்மளுக்கு பெருசா இல்லையா? சொல்லுங்க. 35 மார்க்ஸ் இங்க எடுக்கிற மாவண்டா இங்கால ஒரு 5 வருமண்டா கூட 40 மார்க்ஸா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப எங்களை சேவ் பண்ணும், ரிசல்ட்ஸை சேவ் பண்ணும் அந்த மாதிரி. ஆனா நீங்க வரிசைக்கிரமமா 1 தொடக்கம் 50 வரைக்கும் கேள்வி செஞ்சு போனால் எத்தனை மேக்சிமம் செய்யலாம்? எத்தனை மேக்சிமம் செய்யலாம்? ஒரு 25 30 கேள்வி தான் சரியா செய்வீங்க, அதுக்கு மேல செய்ய மாட்டீங்க. ஏன்? இந்த கேள்வியில நின்று விளையாடிடுவீங்க டைமிங். இந்த கேள்வியில மைண்டை கொண்டு வந்து இங்கதான் குவிப்பீங்க, சிந்தனை இங்கதான் இருக்கும். இந்த கேள்வி நீங்க செய்யாம அடுத்த கேள்வி போகல, என்ன சிந்தனை வரும்? ஐயோ நான் இந்த கேள்வி செய்யலையே, என்ன கேள்வி அது, எப்படிப்பா செய்யற? அடுத்த கேள்வியை பத்தி யோசிக்க ஐடியா வராது. மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடாப்பா இந்த மாதிரி சரியாம போகும், டென்ஷன் ஆயிடுவீங்க. டென்ஷன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் முடிச்சு. டென்ஷன் வந்தா போதும், முடிஞ்சு. ஆனா நாம இப்படி செய்யும் போது எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். என்ன 35 மார்க்ஸ் அல்லது அதுல 30 மார்க்ஸ் எடுக்கணும். ரைட், இதுல ஒரு 5 வந்தா கூட நாங்க 35 நாங்க எங்க டார்கெட்டுக்கு போயிடலாம். சாதாரண பயம் இல்லை, கான்ஃபிடென்ட் இருக்கு. பழங்க சொல்லுது. இந்த 3வது பார்ட்ல கூட செய்யற கேள்வி இருக்கு, நல்லா லேசா செய்யற கேள்வி இருக்கு. அதுல 1-2 கேள்வி தான் கல்குலேஷன்ல கொஞ்சம் டைம் இருக்கு. அவருக்கு என்ன மறந்து கட்டுறது. இப்ப வரும். இப்ப நான் சொன்ன அவ்வளவு கிளியரா கைஸ்? எப்படி ஒரு பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? நான் அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தருவேன். பேப்பர் செய்யறதுக்கு மூலம் அதான் ப்ராக்டிஸ். சரியா? நம்மளோட கற்பித்தல் முறை வழிகாட்டல் வேறு, எல்லாரும் செய்யற மாதிரி இருக்காது, சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்கும். இல்லாட்டி வேற இல்லை. எல்லாரும் செய்யற பேப்பர் கிளாஸ், நானும் செய்யற பேப்பர் கிளாஸ், அவர்களும் சிலபஸ், நானும் சிலபஸ், புரிஞ்சுது? அப்படி இல்லை கைஸ், சம்திங் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கன்செப்ட் எல்லாம் பேசுங்க. முக்கியமான விஷயமா இல்லையா? நாம எப்படி ஒரு கேள்வி பேப்பரை செய்யணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்னு சொல்லவா? இப்ப முதலாவது கேள்வி செய்றீங்க, எல்லா கேள்வியும் செய்யற மாதிரி இருக்குமா?
இப்போ எல்கேஎஸ் ஒரு 15ல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி அல்லது குத்தகை லீசிங்ல ஒரு கேள்வி போட்டிருக்காங்க, சும்மா ஏதோ கேட்டிக்கிறான்னு வச்சுக்கணும், அல்லது ஏதோ ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க நோட்ஸ்ல, பட் அது இடவழி நிரப்பு இருக்குது, பட் அது என்ன வருது தெரியல, ஐடியா இல்லை. இப்போ என்ன செய்வோம் நீங்க? இப்போ என்ன செய்வோம்? அதை மார்க் ஒன்று கூட அடுத்த கேள்வி எந்த மார்க் போடுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் 20 கேள்வி செஞ்சுட்டு போகல ஒரு கேள்வி எங்களுக்கு சொதப்புது, அது வருதே இல்லை. ஆன்சர் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் மேலே பறந்தாலும் யோசிக்கணும். அடுத்தது மார்க் தான். என்ன மார்க் போடணும்? வட்டம். அப்ப இவர் எந்த கொஸ்டினுக்குள்ள மாறுறாரு அந்த கொஸ்டின் மட்டும். இதெல்லாம் பிராக்டிஸ் கைஸ், இதெல்லாம் பிராக்டிஸ். சரியான ஒரு பெர்ஃபெக்ட் ஐலண்ட் ரைன் போகணும்னா பிராக்டிஸ் பண்ணுங்க, முறையா படிங்க. சும்மா படிக்க எல்லாரும் கோப்பியை தூக்கா நானும் கோப்பி தூக்கு, எல்லாரும் கிளாஸ் ஓட நானும் ஓடும், இப்படி படிச்சு வெல்ல மாட்டேன். அது சரி மேடம், சரியா? ஐலண்ட் ரைன் போற ஏன் நீங்க போறீங்க இல்லை? அதெல்லாம் நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு பாருங்க. இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இதுல நாம அடையாளத்தை படிச்சிடும் மிடில் லெவல் கொஸ்டின் மார்க். இப்போ இது செஞ்சுட்டு வரக்குள்ள ஒரு கேள்வி டப் பண்றாரு, ஒரு 2 கேள்வி டப் பண்றாரு, எங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இல்லை. 1 டைம் செய்யறோம், 2 டைம் செய்யறோம், ஆன்சர் வரல, என்ன செய்யறது? அந்த கேள்வி என்ன மாத்தணும்? பேசுங்க. மிடில் லெவல் கொஸ்டின்ல 2 கேள்வி கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்க அந்த கேள்வி கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்குள்ள கொண்டு போய் 3வது ஏன் இது அடையாளப்படுத்துறது தெரியுமா? 2வது தரம் பரப்புல இந்த வட்டத்தை தானே பார்த்துட்டு வர போய் இந்த மிடில் லெவல் கொஸ்டினை தானே பார்த்துட்டு வரும்போது இதுவும் திரும்ப என்ன செய்யும்? இருக்குமா இல்லையா? அது மிஸ் ஆகாது. சம்டைம் அவரத்தை யோசிக்க போல என்ன செய்யலாம்? ஆன்சர் வரலாம். புரிஞ்சுதா? அதுக்காக தான் அந்த 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 அடையாளத்தை மாற்றி விட்டுருக்கோம். அதெல்லாம் இப்ப பாக்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ண போல அதெல்லாம் அதுவா செய்யும். வாகனம் ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ள போலதான் கஷ்டப்பட்டேன். பிறகு முன்னுக்கு வாகனத்தை கண்டா பிரேக் ஓட்டோ பிடிக்கும், நாம சொல்லியா பிடிக்கிறோம் இல்லதானே? பிரெயின் பவர்ஃபுல், பிரெயின் ரைட் பவர்ஃபுல். அதை சரியா பிராக்டிஸ் கொடுங்க, அது மேக்சிமம் வேலை செய்யும். சரியா? அதுவும் பவர்ஃபுல்லானது. அதை வேலை செய்ய தெரியும், எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். ரைட்? இப்ப 3rd லெவல் கொஸ்டின் செய்யக்குள்ள இங்க விடுபட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? கவர் ஆகாம இல்லையா? கவர் ஆகாம இல்லையா? பேசுங்க, கவர் ஆகாம இல்லையா? ஓகே ரைட். சரி, இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாம செஞ்சுட்டு போறங்கிற வே தெரியும். அடுத்தது டைம் அலோகேஷன். ரைட்? டைம் அலோகேஷன் கொடுக்கறதுல கடும் அவதானமா இருக்கணும். ஏன் தெரியுமா? டைம் அலோகேஷன்ல பிழைச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த பேப்பர் பிழைச்சு. அவங்கதான் என்ன சொல்றாங்க? கஸ்டம் பேப்பர் கடும் ஹார்ட், டைமுக்கு செய்யலாது. யாருக்கு ஹார்ட்? பேப்பர் முன்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் 2க்கு சேர்த்தா பேப்பர். ஒரு சாராருக்கு மட்டும் பேப்பர் செய்யறது. முன்தங்கிய மாவட்டத்துக்கு ஒரு பேப்பர், பின்தங்கிய மாவட்டத்துக்கு அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொஸ்டின்ஸ். அதுல கஷ்டமான கேள்வி இருக்கும், இலமான கேள்வி இருக்கும். சரியா? ஆகவே பேப்பருங்கிறது ஒன்றுதான். ஆனா யார் அதை சரியா செய்யறாரோ, யார் அதை பிளான் பண்ணி செய்யறாரோ பேப்பரை, அவர் மட்டும்தான் வின்னர். புரிஞ்சுதா? ரைட். இந்த 20 கொஸ்டின்ஸ் மொத்தம் 120 நிமிடம். இந்த 20 கொஸ்டின்ஸுக்கு நீங்க எவ்வளவு நேரம், ஒரு கொஸ்டின்ஸுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? எனிவன் பேசலாம். 2 நிமிஷம். 2 minutes. What else? வேற யாராவது சொல்லுங்க. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்க்கு வந்திருக்கு. பேப்பர் செய்யறது எப்படின்னு தெரியும். இனி டைம் அலோகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? எவ்வளோமா இதை சொன்ன மாதிரி 1.5 நிமிஷம். 1.5. ஸோ கைஸ் இதில் வந்து நீங்க 1 minute or 1.5 minutes அதுக்கு மேல டைம் கொடுக்க கூடாது. 1 நிமிடம் எந்த கேள்வி பார்த்த உடனே ஆன்சர் வரும். அதுக்கெல்லாம் எத்தனை நிமிடம்? எத்தனை நிமிடம் பார்த்த உடனே ஆன்சர் வரும்? 1 செகண்ட். 1 செகண்ட். அப்ப டைம் அலோகேஷன் மாறி 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 அதுக்குள்ளே கவர் ஆயிடும். 1 நிமிஷத்துக்கு செய்யற வேலையை செய்யலாம். 1 செகண்ட் 2 செகண்ட்ல பார்த்த உடனே ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். 5 செகண்ட்ல ஆன்சர் வந்து கணக்கின் பிரதான நோக்கம் அக்கறையுடைய வழித்தரான அக்கறை தரப்பினருக்கு தகவலை வழங்குறது. எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டா விஷயம் முடியும். அது பார்த்தோன்னே ஆன்சர். சில கேள்வி வரும். கணக்கிட்டு
செயல்முறையின் படிமுறைகள் அதுல கொஸ்டின் அப்ப அதுக்கு எப்படியும் ஒரு 1 மினிட் தேவை அதை ஓர்டர் வைஸ் பண்றது. அதுல ஏபிசி என்று வரும். இதெல்லாம் ஐடியா நிறைய இருக்கு. ஏபிசி கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி செய்யறது இதெல்லாம் சொல்லித்தரேன், கட்டம் கட்டமா சொல்லித்தரேன். ஸோ மேக்சிமம் நீங்க கொடுக்க வேண்டிய டைம் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. சரியா கிளாஸ் வரவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் வரும், சரியா செய்யும். ஓகே ரைட். ஸோ 1.5 மேக்சிமம். ஸோ எவ்வளவு நேரம் எடுத்துரும்? எவ்வளவு நேரம்? நாம ஓவராலா 1 நிமிடத்துக்கு உள்ள வர கேள்வி, 1 நிமிடத்துக்கு மேல போற கேள்வி எல்லாம் சேர்த்து நம்ம எவரேஜ் கொடுத்தோம்டா எத்தனை வரும்? 1 மினிட் எவரேஜ். குறைய வாரது கூட வாரது எல்லாத்தையும் சேர்த்து எவரேஜ் மார்க்ஸ் அலோகேட் பண்ணோம்டா, சாரி நிமிடத்தை அலோகேட் பண்ணோம்னா 1 மினிட். ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கான டைம் அலோகேஷன் மெத்தட், ரைட்? ஸோ டோட்டலா எத்தனை நிமிடம் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க? டோட்டல் எத்தனை மினிட் யூஸ் பண்ணுவீங்க? 20 நிமிடம், ரைட்? ஸோ மிடில் லெவல் கொஷின்ஸ், மிடில் லெவல் கொஷின்ஸுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரம் 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் மேக்ஸிமம் 3. ஆனா அதை விட குறைய டைம் நீங்க எடுத்து செய்யணும், ரைட்டா? 3 மினிட்ஸ் ஏண்டா டோட்டல். அப்ப டோட்டல் மினிட்ஸ் எத்தனை போறீங்க? 15 கொஸ்டின்ஸுக்கு 45 மினிட்ஸ் போறீங்க. ஸோ டோட்டல் 120 மினிட்ஸ்ல லெஸ் பண்ணோம் 2 65 போயிடுது. ஸோ பேலன்ஸ் எத்தனை? 55 minutes. How many questions? 15. So allocated time in maximum. Average. 55 நிமிஷத்தை நாம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. நாலு நிமிடம் கொடுத்தீங்க, 4 மினிட்ஸ் கொடுத்தா எத்தனை வரும்? 15 questions டோட்டல் டைம் 45. என்ன 40 எத்தனை? 15 கொஸ்டின்ஸுக்கும் 4 நிமிடம் கொடுத்தா 60. 60 மினிட்ஸ் தேவைப்படும். 60 மினிட்ஸ் எங்க கையில் இல்லை, சரியா? ஜஸ்ட் 55 மினிட்ஸ். அப்ப இதுல ஒரு கட்டித்தன வேலை செய்யணும். நீங்க இந்த 15 கேள்வியையும் செய்யணும் என்று வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இடத்துல ஐடியா ஃபெயில் குறைஞ்சது 11 கேள்வி 5 நிமிட படி. அதை விட டைம் குறைய எடுத்தா நீங்க 12வது கேள்விக்கு போகலாம், ஆப்ஷன் ஓகே, சரியா? 11 கேள்வி 11 கொஸ்டின்ஸ் 5 நிமிட படி செய்யறா எத்தனை நிமிடம் தேவைப்படும்? 55. சோ எத்தனை क्वेश्चंस எங்களுக்கு மிஸ் ஆகுது? இங்க நீங்க டைம் சர்வ் பண்ணீங்கன்னா வேற क्वेश्चंसல டைம் சர்வ் பண்ணா அந்த 4 கேள்விக்கு இடம் கொடுக்கலாம். ஆனா கட்டாயம் இடம் கொடுக்கணும் இல்ல, நான் சொல்றத கேட்டு சரியா? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சரி நாங்க போட்டா ரைட், இதுல வந்து 20 கேள்வி, இதுல 15 கேள்வி, இதுல 11 கேள்வி. சோ மொத்தம் 46 கேள்வி. ஓகேவா? பேலன்ஸ் 4 questions இருக்குங்க. நீங்க என்ன செய்யலாம்? முடிஞ்சால் டைம் அலோகேட்ல நீங்க வந்து மிச்சம் ஏதாவது பிடிச்சீங்கன்னு இந்த டைம் கொண்டு வந்து இங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மிச்சம் முடிக்க கஷ்டமா தான் இருக்கு, அப்படியா இல்லையா? அந்த நேரத்துல புத்திசாலித்தனமா நடக்கிறோம். உங்களுக்கு பொருத்தமான இலக்கு, உங்களுக்கு பிடிச்ச இலக்கு, அதுக்காக 10 போண்டே போடுறல பிடிச்ச இலக்கு. கேள்வியில 5 questions 5 ஆன்சர் இருக்குன்னா 5க்குள்ளதான் 1 2 3 4 5. அதுல உங்களுக்கு பொருத்தமான இலக்கு சாய்ஸ் பண்ணுங்க. சாய்ஸ் பண்ணி அந்த 4 கேள்விக்கு ஒரே ஆன்சர் 2 2 2 2 கொடுத்து, சரியா? இது எந்த டைம்ல அப்படி கொடுக்கணும்னா நம்மளுக்கு வேற வழி இல்லையா? 4 questions மிஸ் ஆகுறாரு, அதை மிஸ் ஆகப்படும். அவர் அங்கிருந்து பேப்பரை கலெக்ட் பண்ணி வரதுக்கு நீங்க நம்பர் போட்டு கொடுத்துருங்க. நான் சொல்ற ஐடியா விளங்கிட்டா? நான் சொல்றது கேளுங்க. நான் 4 கேள்வி விட்டு போட்டு வரது, நாம அதுக்கு ஒரு நம்பரை போட்டு வந்தா ஈவன் என்ன செய்யும்? அந்த நம்பர் என்ன செய்யும்? சரியா? சம்டைம் சரியா
ஒரு 2 கேள்வி சாய்ஸ் ஆகும். ஒரு கேள்வி ஒன்று வந்தா கூட பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனா 50 கேள்வி நான் செய்யணும் எக்ஸாம் பேப்பர் அடியே போயிட்டாரு யோசிச்சு அது ஐடியா இல்லை. நீங்க ஐக்யூ செய்யறவங்க கேட்டு பாருங்க. ஐக்யூ செய்யறதுக்கு கேள்விகள் தந்தால் அந்த 50 கேள்வின்னா 50 கேள்வி செய்ய வேணாண்டே சொல்லி 40 கேள்வி சரியா செய்யும். அப்ப என்ன சொல்றாரு, 10 கேள்விக்கான டைம் அந்த 40 கேள்விக்கு கொடுங்க பிரிச்சு. அப்ப நீங்க ரிலாக்ஸா எக்ஸாம் செய்வீங்க. இவங்க என்ன செய்யற, பேப்பருக்கு போயிட்டு குந்திட்டா நாம என்ன செய்யற யோசிக்கிறேன், 50 கேள்வி செய்யணும். டென்ஷன் ஆனாங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு இரிட்டேட் டென்ஷன் வந்து நீங்க டைமை பார்ப்பாங்க, 4 நிமிஷம் கொடுக்கணும், அதுக்கு மேல போகுது கேள்வி அவுட், டென்ஷன் ஆயிடும். பெர்ஃபெக்டான ஒரு முடிவு அல்ல. ஆகவே நீ 50 கேள்வி நான் செய்யணும்ங்கிறத விட்டுட்டு எங்களால ஓரளவு ஒரு 45 கொஸ்டின் சரியா செய்யணும். அப்ப இந்த 5 கேள்விக்குமான அந்த டைம் இப்ப ஈவன் வரோமே 5 நிமிஷம் 5 கேள்விக்கு எத்தனை நிமிஷம் கை எத்தனை நீங்க விட போற 5 கேள்வி எத்தனை நிமிடம்? ஒரு கேள்விக்கு 5 நிமிடம் 25 மினிட்ஸ் மத்த கேள்விகளுக்கு யூஸ் பண்ண எப்படி சரல எப்படி மார்க்ஸ் எடுக்கலாம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு டைம் யூஸ் பண்ணி அப்ப வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ்ல இந்த 2 क्वेश्चंसையும் நீங்க சரியா செய்ய வேண்டும். மேக்ஸிமம் பெர்ஃபெக்ட்டா செய்யணும். 1-2 தான் மிஸ் ஆகும். சரியா பெர்ஃபெக்ட்டா செய்யணும். டைம் ஒரு 1 ஹவர் கொடுங்க. சரி, இவர டைமை கொஞ்சம் அங்க எடுத்தாலும் பரவாயில்லை. சரியா, இவர பெஸ்டா செய்யுங்க. பெஸ்ட் மேக்ஸிமம் செய்யுங்க. ஒன்றுதான் எல்லாத்தையும் ஒரு கேள்வி மிஸ் ஆகலாம். டைம் கொடுங்க. இவர் இருக்கிற டைம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க இந்த 2 பாட்டையும் சரியா செய்யுங்க. செஞ்சா எத்தனை மார்க்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எத்தனை மார்க்ஸ் 35 மார்க்ஸ் வந்துருமா இல்லையா? வருமா இல்லையா? ஆல்மோஸ்ட் நான் 100% சொல்றேன். 35 அல்லது 34 33 அதுக்குள்ள இருக்கு. ரைட், இப்ப இங்க 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 5 கொஸ்டின்ஸ் டைம் இங்க கொடுத்துருக்கு. அதனாலதான் சரியா செஞ்சீங்க. இப்ப இங்க இருக்கிற எத்தனை கொஸ்டின்ஸ்? 15 கொஸ்டின்ஸ். ஆனா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற டைம் எத்தனை? ஒரு 8 கேள்வி செய்யக்கூடிய டைம் தான் இருக்கு. 8 கேள்வியிலையும் ஒரு விஷயத்த சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 8 கேள்வியில எல்லா கேள்வியும் கஷ்டமானது அல்ல. சொல்ற விளங்குதா? இந்த 15 கேள்வியிலையும் எல்லா கேள்வியும் கஷ்டமானது அல்ல. எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் எடுக்கும்ன்றது இல்லை. இப்ப விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அப்ப அதுல பங்குடம சும்மா லேட்டா கண்டுபிடிக்கிறது. ஒரு கேள்வி மட்டும் தான் கால்குலேஷன். பங்குடம எல்லாரும் செய்வீங்க. அப்ப அதை செஞ்சிடும். 3-4 இப்ப சொல்லுவாங்க எப்படி 35 36 37 அல்லது 20 21 22 கேள்விகளுக்கு பங்குடம கேள்வி கொமனான ஒரு இன்ஃபர்மேஷனை தந்து போட்டு அதை சொல்லுவாங்க. அப்ப நாம அந்த நேரத்தில் எப்படி செய்யணும்ன்றது இன்னும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது நான் அந்த பங்குடம டைப் போக சொல்லுவேன். சரியா, இப்ப நாம என்ன செய்யலாம், டைம் நாங்க ஸ்லோட்ல மாத்தி, அதாவது லேசான கேள்வி கொஞ்சம் டைம் தான் எடுப்போம். 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு ஆன்சர். அப்ப எங்களுக்கு படத்துல என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைக்கு செய்யும். அப்படி செஞ்சு ஒரு 10 கேள்வி தான் எங்களால செய்ய முடிஞ்சது. 5 கேள்வி செய்ய இயலாம போயிட்டு. ஏன்னா அந்த டைமை தூக்கி இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டோம். இப்ப இந்த 5 கேள்விக்கும் என்ன முடிவு? 5 கேள்விக்கும் என்ன முடிவு சொல்லுங்க. என்ன செய்வீங்க? அந்த நம்பர், அது நம்பர் சேம் நம்பர் மாத்தி மாத்தி யூஸ் பண்ண சேம். அப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க, இதுல 35, இதுல ஒரு 10 கேள்வி நீங்க சரியா செஞ்சா, அல்லது ஒரு 7 கேள்வி அல்லது ஒரு 6 கேள்வி 5 கேள்வி சரியா செஞ்சா எத்தனை மார்க்? இப்ப எத்தனை மார்க்? 40 எடுத்தீங்கன்னு சொன்னா கைஸ், ஒரு எம்சிக்குள்ள 40 எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க வேற லெவல், உங்களோட ரிசல்ட்ஸ் வேற லெவல்ல. ஏன் அதுல எந்த மாற்றம்? ஏன்னா பாட்டும் நார்மலாவே 35 40 எடுப்பாங்க எல்லாரும். 40 42 44 அப்படி இருப்பாங்க.
சரியா? எம்சிக்குள்ள தானே மிஸ் ஆகுது. எம்சிக்கு ஒன்று குறைச்சா போயிடுமே எவ்வளவு மார்க்ஸ். ஆகவே இங்கே தான் டைமிங் பிரச்சனை, இங்கே தான் லாஜிக், இங்கே தான் இருக்கு, யூனிக் இங்கே தான் இருக்கு. ஸோ இதை நாங்கள் சரியா செய்ய புரிஞ்சுதா? எம்சிக்கு நாங்கள் எப்படி ஓர்டர் வைஸ் பண்ணி செய்யணும், எப்படி டைம் அலோகேட் பண்ணணும். இப்போ இதுல 1 நிமிஷம் தாண்டுதாமன்னா நேவர், மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ் கொடுங்க. அடுத்த அதுக்கு மேல போக வேணாம். டைம் முடிஞ்சுதா கிளம்புங்க, அடுத்த கேள்வி. என்ன சொல்லுது அதுலயே டைம். அப்ப டைமிங்கிறது நம்மளுக்கு மைண்ட்ல கால்குலேட் ஓடிட்டே இருக்கும். எக்ஸாம் பேப்பருக்கு முன்னுக்கு டைம் கால்குலேஷன் இருக்கும். சரியா? இதுக்கு 1 நிமிடம் பாக்குறோம். 1 நிமிடத்தை தாண்டிட்டு 1.2 1.5 வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ள ஆன்சர் வரலையா அவட தெரிக்கிறது. அடுத்த கேள்விக்கு போய் அடையாளத்தை மாத்திர அடுத்த கேள்விக்கு போய். சரியா? எது எப்படியோ எப்படி பார்த்தாலும் 40 மார்க்ஸ் நீங்க என்ன செய்வீங்க, அப் பண்ணுவீங்க. 40 மார்க்ஸ் அப் பண்ணீங்கன்னா பார்ட் 2ல அவ்வளவு அப் பண்ண தேவையில்லை. 35 மார்க்ஸ் எடுத்தாலும் எத்தனை ரிசல்ட் மார்க்ஸ் எத்தனை? 75. அப்ப எவ்வளவு சிம்பிளா நீங்க 75 எடுக்கீங்க. 35 என்று சொல்லக்கூட எத்தனை கேள்வி விடலாம் தெரியும். அது நான் பார்ட் 2ல சொல்லுங்க. சரியா? பார்ட் 2ங்கிறது அந்த ஐடியா. பார்ட் 2 நான் உங்களுக்கு அது ஒரு இடையில ஒரு கிளாஸ் போட்டு பார்ட் 2 சம்பந்தம் ஒரு இதை பத்தி போன மரம் போறீங்க. சரியா? ஸோ இதுல மெயின் கான்செப்டை பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ கிளியரா இருக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு எம்சிக்கு பேப்பர் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வருதா? பேசுங்க. பிரயோஜனம் இருந்துச்சு அந்த விஷயம். சொல்லுங்க. இதான் பேப்பர் செட் ஆகும். இதை புரிஞ்சுட்டு நம்ம பேப்பர் செஞ்சோம்னா நாம இதை புரியாம நாம நம்மளோட ஸ்டைலுக்கு எம்சிக்கு அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாங்க. யாரு இன்டெலிஜென்ட் பர்சன், யார் ஒரு பேப்பரை புரிஞ்சுட்டு செய்யறாங்க. நீங்க எல்லாரும் வாங்க யூனிவர்சிட்டி, மற்ற எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த செய்தி சொல்லுங்க. தியரி இன்டெலிஜென்ட் பர்சன் யார் யூனிக்கா செய்யறாங்க, லொஜிக்கா செய்யறாங்க, அவங்க தான் வின்னர். இது தெரியாம என்ன சிலபஸ் படிச்சு என்ன ப்ரொவிஷன் எல்லாரும் சிலபஸ் 1000 புத்தகம் 1000 கேள்வி எவ்வளவுலாம் செய்யறாங்க. இந்த கான்செப்ட் தெரியாம ஒரு பிள்ளை ஓடுறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 50 வரைக்கும் சொன்னா 25 தொடக்கம் 35 கேள்வி வரைக்கும் தான் செய்யலாம். அதுவும் டஃப், அதுவும் டைம் பெரிய ஒரு போராட்ட டென்ஷனுக்கு மத்தியில செய்ய வேண்டும். அப்படி தேவையில்லை. நாங்க இவர டைம் மேக்சிமம் இவங்களுக்கு கொடுத்து இவரை பிக்கப் பண்ணிட்ட 35 மார்க்குகளை 34 33 மார்க் இவர்ல ஒரு 7 சரியா வந்தாலும் எடுக்கலாம். 7 சரியா எடுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள கேள்வி அப்படித்தான் இருக்கு. ஒரு கேள்விதான் டஃப். அதுலயும் கம்பெனி சின்ன அந்த கல்குலேஷன்ல சின்ன ஒரு டைம் வேஸ்ட் ஒன்று வரலாம். அந்த கல்குலேஷன் அவடத்துல ஒரு கேள்வி மற்ற ஒன்று லேட்டா இருக்கு. மற்றதான் பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி சந்தா என்பிவி செய்யக்கூடிய மாதிரி அல்லது செய்ய இயலாது காசு பாய்ச்சி கொடுத்து செய்யக்கூடிய மாதிரி. ஆக நாம எப்படி என்ன செஞ்சிடலாம், ஒரு 5 6 7 8 செஞ்சிடலாம். இந்த அதாவது 3வது டைப் மார்க்ஸ் எடுத்துடலாம். 5க்கு மேல் எடுத்துடலாம். 7 மார்க்ஸ் எடுத்துடலாம். குறைஞ்சது 7 8 9 10 ஷுவர் எடுத்துடலாம். அந்த 5 மிஸ் ஆகிறதுக்கு தான் ஐடியா. ஏன் அந்த 5 நாம அதையும் செய்யணும்னு சொல்லி டைம் எடுத்துட்டு ஓடி வந்தோம்னா, இவங்களை எல்லாம் சரியா பார்க்காம ஓடி வந்தோம்னா, இங்க அது செய்யாம விட்டா ஒன்றுமே இல்லை கிடைக்கும். அவ இங்கேயும் இல்லை இங்கேயும் சும்மா வேஸ்டா 5 நிமிடம் ஒரு கேள்வி தான் செய்யணும். ஆனா இங்க வேண்டிய மட்டும். ஆகவே நல்லா மைண்ட்ல யோசிச்சு பேப்பர் எம்சிக்கு எப்படி செய்ய, இதான் இதுல இருக்கிற யூனிக்னஸ். பேப்பர் முதல் எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும், பேப்பர்ல நாங்க அடையாளப்படுத்துறது எவ்வளவு எப்படி செய்யணும், பேப்பர் செய்யற ஓர்டர் எப்படி, டைமிங் அலோகேஷன். எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு 50 கேள்வியும் செஞ்சு அவருக்கு 10 நிமிஷம் டைம் மிஞ்சி. சரி, அவருக்கு டைம் மிஞ்சி மிச்சம் எப்படி சாத்தியம்? அந்த டைம் ப்ராக்டிஸ் எம்சிக்குள்ள நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து. சரியா? ஆனா நான் சொன்ன விஷயம் என்னன்னா,
இது ஒரு காம்படிஷன் எக்ஸாம், கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு காம்படிஷன் ஏற்படுத்துறதில்ல. அது காம்படிஷன் எக்ஸாம்ன்றதால அது ஒன்றும் செய்யலாது. ரைட், அவரவர் படிச்சு கொள்ளணும், அவ்வளோதான். எனக்கு இதில் ஹெல்ப் பண்ண போகே. ஏன்னா ஒரு மாதம் இன்னொரு இவர் இருக்கு, அடுத்தால் போகுது. அதனால அது ஒரு அவதானமான ஒரு விஷயம். சரியா? சரி. எனவே ஒரு எம்சிக்கு பேப்பர் எப்படி செய்யணும், நம்ம மார்க்ஸ் அலோகேட் சிஸ்டம் எல்லாமே நான் சொல்லி கூட டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணா போரிங்கா இருக்கு. அப்ப நம்ம ஒரு பண்ணி இதுக்குள்ள போமா. இது எவ்வளவு கிளியரா கேட்கு நோட் பண்ணி எடுத்துறீங்களா? ஸோ இந்த செஷன் இதோட நான் முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது சம்பந்தமா சின்ன குட்டி பிரீஃப் ஃபீட்பேக்காக மீண்டும் அடுத்த கிளாஸஸ் புரிஞ்சு கொண்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு ஜகேஷ். இது வந்து இந்த டைம் நீங்க 1 hour வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனா இதுல இருந்து பிரயோஜனம் கிடைச்சிருக்கும். இந்த கிளாஸ் வேஸ்ட், நீங்க அடுத்த கொடுத்த டைம் வேஸ்ட். ஸோ இதுல பிரயோஜனம் இருந்துச்சு. ஓ சார், நல்லா விளங்கி. தேங்க்யூ. அதாவது இப்ப சார் வந்து மனசு நோயிடுவார்னு ரியலை பேசுங்க. எனக்கு அதான் கடுமையா பிடிக்கும். ரியல் உண்மையாக இந்த கிளாஸ் உங்களுக்கு மனசை தொட்டுச்சா அல்லது இதுல ஏதாவது படிப்பின கிடைச்சு அதான் சொல்லுங்க. இல்ல சார், உண்மைக்கு நல்லா இருந்துச்சு, விளங்கிச்சு. இங்க கிளாஸ் போனாலும் இப்படி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. அதான் சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதாவது புதுசா இருக்கணும், படிக்கணும். லைஃப்ல கஷ்டம் எல்லாரும் இல்ல சார், நான் உட்பட எனக்கும் கஷ்டம் தான். எல்லாரும் கஷ்டத்தை தாண்டி தான் வெளியில ஒரு சரியான கைடன்ஸ் இருந்துட்டா லைஃப்ல நாங்க எப்படி சரி வெளியே வந்துருக்கோம். நிச்சயமா வருது. சரியான கைடன்ஸ் அல்லது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நம்மளுக்கு. சரியா? உங்களுக்கு நான் ஒரு நான் படிப்பிக்கும் போது தான் நான் ஒரு லெக்சர், நான் படிப்பிக்கிற ஒருத்தர். மற்ற டைம்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேளுங்க. இது டவுட் பிரச்சனை என்ன இஷ்யூ, என்னால சில விஷயங்களை கடக்க முடியல, அதை கேளுங்க. திரும்பி என்னோட டிஸ்கஸ் உங்களுக்கு கைட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சு நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கையில என்னென்ன பாடங்கள் நிறைய விஷயம் நான் கடந்து வந்திருக்கேன். உங்களை விட நான் கூட லைஃப்ல கடந்து வந்தது கூட நிறைய முள் மடு எல்லாத்தையும் தாண்டி வந்த ஒரு ஆள் தான். சாதாரணமான விஷயம் நான் சின்ன வயசுலயே உழைச்சிட்டு தான் படிச்சேன். ஆகவே லைஃப்ல நிறைய அனுபவம், அதனாலதான் சொல்றேன். சரியா? இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை நடத்தி வழிநடாத்திட்டு போறது சொன்னாலும் இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் வாழ்க்கையில வீறு நடு. நான் என்ன லைஃப்ல பின்தள்ளப்பட்ட ஒரு ஆள், ஆனா அதையும் எதிர்நீச்சல் போட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இறைவன உதவி இருக்கணும், உங்களோட அன்பு இருக்கணும், உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தை கொண்டு வந்து நல்ல ஒரு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம கொண்டு போகணும். சரியா? அதாவது நான் கவலைப்பட ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்தாலும் கவலைப்பட மாட்டேங்குது, எந்த ஸ்டைல தான். ஆனா எது செய்யணுமோ அதை சரியா செய்யும். ஒருத்தர் ரெண்டாலும் படிப்பிக்கத்தான் தோணும், எந்த ஸ்டைல தான். சொல்லுங்க. இந்த ஃபீட்பேக் உண்டு சார். உண்மையாக சார், நம் WNA-யோட 1.5 வருஷம் நான் இந்த ட்ராவல் பண்ணிக்கேன். நான் நிறைய சேர்மான்ட்டு பேசுறது பயப்பட்டுக்கேன் சார். ஏண்டா அவங்க அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் என்ன இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட போல இருந்து நான் கேட்கறது காரணம் நீங்கள் அந்த படிக்கிற மெதட் மட்டும் இல்லை சார். நீங்கள் அந்த பிள்ளைகளோட அந்த பழகிற மெதட்டும் கடும் மிச்சம் சந்தோஷமாக இருக்குது சார். அதெல்லாம் சார் நான் என்ன சேர்ந்தாலும் உங்களுக்கு போல எடுத்து நான் கதைக்கிற காரணம் அதான். இந்த சார் நம்மளோட இந்த WNA-யோட அந்த படிக்கிற மெதட் பிள்ளைகளோடு இருக்கிற அந்த ஒற்றுமை அதெல்லாம் இன்னும் அது எல்லா பிள்ளைகளும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சார். கஷாலா எல்லா ரீச் ஆகணும். கரெக்டாக உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் அன்பு செலுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். கரெக்டாக எல்லாருக்கும் இதே மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் உங்களோட வெலுவபிளான டைம் இந்த டைம் ஒதுக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்கொள்வோம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.